பாசறைப்பாணருக்கு யாழில் புகழ் வணக்கம். தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் தீர்வு திட்ட முயற்சி பின்னணியில் சுவிஸ் தூதரகமா? கஜேந்திரகுமார் கேள்வி. இந்த ஆண்டில் மே தினம் வெறும் நினைவு நாள் அல்ல, அமைச்சர் சந்திரசேகர் விடுத்த அழைப்பு. அன்று சிங்கப்பூரில் இருந்த மைத்ரிபாலவுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும், வெளியான தகவல். இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் விசேட போலீஸ் பாதுகாப்பு. ஆசாத் மௌலானாவை விசாரிக்க வெளிநாட்டுக்கு பறந்த சானியா அபிஷேகர. இரகசியமாக உருக்குலைக்கப்படும் வட்டுவாகல் பாலம், தமிழரசு கட்சியில் உள்ளவர்களை வெளியேறுமாறு கோரிக்கை. மீண்டும் சிஐடிக்கு அழைக்கப்பட்ட ஹசன சூரிய பெரும. மீண்டும் மொட்டு கட்சியின் ஆட்சி உறுதி, சூளுரைக்கும் முக்கிய புள்ளி. 50 ஆண்டுகள் வட்டுக்கூட்டை தீர்மானம் மீண்டும் தவறவிடப் போகின்றோமா? தமிழ் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கேள்வி. வட்டுக்கோட்டை தீர்மானம் வெளியிடப்பட்டு 50 ஆண்டுகள் பூர்த்தி, மீண்டும் தவறவிடப் போகின்றோமா என தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. வட்டுக்கோட்டை தீர்மானம் வெளியிடப்பட்ட 50 ஆண்டுகள் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். மேலும் தெரிவிக்கையில், வவுனியா ஏனையின் வீதியில் போராட்ட பந்தலில் நடைபெறும் அவர்களின் தொடர்ச்சியான போராட்டம் 3356வது நாளை எட்டியுள்ளது. இந்த சிறிய கூட்டம் இன்று உலகுக்கு ஒரு உண்மை, நீதி மற்றும் மறுக்கப்பட்ட உயிர்களின் சின்னமாக மாறியுள்ளது. இந்த தாய்மார்கள் உலக தமிழர்களை அமைதியான மற்றும் சட்ட ரீதியான முறையில் தமிழ் இறையாண்மையை மீட்டெடுக்க ஒன்றுபட அழைக்கின்றனர். மேலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். அதே நேரத்தில் வட்டுக்கோட்டை பகுதியில் 1976ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட தீர்மானம் சிலர் கொண்டாடுகின்றனர். ஆனால் விளக்கமில்லாத கொண்டாட்டம் முன்னேற்றமல்ல, அது தோல்வி. கடுமையான உண்மை நமக்கு வழக்கு உலகுக்கு தெளிவாக சொல்கிறது. 50 ஆண்டுகளாக தமிழ் அரசியல் கோரிக்கைகள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவை சரியான வரலாறு மற்றும் சட்ட அடிப்படையுடன் உலகுக்கு விளக்கப்படவில்லை. உணர்ச்சி மட்டும் உலகத்தை நகர்த்தாது. ஆதாரம், வரலாறு, சட்டம் இவையே உலகத்தை செயல்பட வைக்கும். இன்று நமது பண்டைய வரலாற்று முறையாக விளக்கப்படவில்லை. எமது தேசிய அடையாளம் தெளிவாக நிரூபிக்கப்படவில்லை. நமது இறையாண்மை உரிமை சட்ட ரீதியாக வலுப்படுத்தப்படவில்லை. இந்த தோல்வி உலக அங்கீகாரத்தை தாமதப்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் உடனடியாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதியை உறுதி செய்யுங்கள். தமிழ் பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். தமிழர் பிரச்சினையின் வரலாற்று மற்றும் சட்ட அடிப்படையிலான அங்கீகரியுங்கள். நியாயமான அரசியல் தீர்வை ஆதரியுங்கள். வவுனியாவில் இந்த சிறிய கூடத்தில் இருந்து 3356 நாட்களாக ஒலிக்கும் குரல் தாமதமான நீதி அல்ல, அது மறுப்பு. 50 ஆண்டுகள் கழித்து கேள்வி ஒன்று மட்டுமே, நாம் இதை தெளிவாக உலகுக்கு சொல்லப் போகின்றோமா அல்லது மீண்டும் தவறவிடப் போகின்றோமா என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் அசாதாரணமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையுடன் தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டிணைந்து ஒரு தீர்வு திட்ட வரைவு முயற்சியை முன்னெடுக்கிறது. இதற்கு முயற்சிக்கு பின்னால் சுவிஸ் தூதரகம் உள்ளதா என தமிழ் தேசிய பேரவையின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனநாயகத்தை விரும்பும் நாடாக மாறிக்கொண்டிருக்கும் இலங்கை ஏன் தமிழ் கட்சிகளின் பிரகடனங்களில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாது? தமிழ் கட்சிகளை ஒன்றிணைத்து திட்ட வரைவு முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்பதே நோக்கமாகும். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டிணைந்து தீர்வு திட்ட வரைவு முயற்சி வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சிவில் தரப்புகள் மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் தமிழ் சட்டத்தரணி பேரவைகளுடன் மற்ற தமிழ் கட்சிகள் இணைந்து பயணிக்குமா என்ற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது என தெரிவித்துள்ளார். சட்டத்திறனிகள் பேரவையானது எவ்வாறு நம்ப முடியும் என்பது தொடர்பில் ஒரு சந்தேகப்பாடு காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். திரைசேரி செயலாளர் ஹசன சூரிய பெரும குடியுரிமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சூரிய பெரும தனது இலங்கை கடவுச்சீட்டின் ஆஸ்திரேலிய குடியுரிமையை கொண்டுள்ளார் என்று குற்றம் சாட்டி சமூக ஆர்வலர் அச்சலாத்தி வாகா இந்த புகாரை தாக்கல் செய்துள்ளார். சமீபத்தில் பொது திரைசேரியில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணையவழி திருட்டு தொடர்பாக ஹசன சூரிய பெரும விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த புகார் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுவரை எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழ விடுதலை போராட்டத்தின் அடையாளமாக திகழும் வட்டுவாகல் பாலம் தற்போது இரகசியமாக உருக்குலைக்கப்பட்டு வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார். வட்டுவாகல் பாலத்தின் நிலைமைகள் தொடர்பில் நேற்றைய தினம் பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார்.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் எமது அடையாளங்கள் இரகசியமாக அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களில் அக்கறை கொள்வதற்கு கூட எமது கட்சியினர் முன்வருவதில்லை. தமிழரசு கட்சி இன்று துரோக கூட்டத்தின் கையில் சிக்கியிருக்கிறது. வட்டுவாகல் பாலத்துக்கான நிலைமைகளை ஆராயாத தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் ஸ்ரீதரனுக்கு கட்சியை வழிநடத்த என்ன தகுதி இருக்கிறது? உடனடியாக அவர்கள் கட்சியில் இருந்து வெளியேறி ஜனநாயக ரீதியில் அதனை இயங்க விட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஆண்டின் மே தினம் வெறும் நினைவு நாளாக அல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் ஒலிக்கும் போராட்ட மேடையாக அமைய உள்ளது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். மே தினத்தை முன்னிட்டு அமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாட்டாளி வர்க்கத்தின் வியர்வை, தியாகம் மற்றும் உழைப்பால் கட்டியெழுப்பப்பட்ட இந்த உலகில் தொழிலாளர்களின் நலன் குறித்து வெறும் வார்த்தைகளில் மட்டும் பேசிக் கொண்டிருக்கவில்லை, அதை செயல்முறையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிரூபித்து வருகிறது. தொழிலாளர்கள் நலனை உறுதிப்படுத்த பல்வேறு சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அவை வெறும் அரசியல் வாக்குறுதிகளாக அல்லாமல் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க சம்பள உயர்வு நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு நீதி வழங்குவதற்கான ஆரம்ப படிமுறையாகும். குறிப்பாக இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களையும் வரலாற்று சிறப்புமிக்க சம்பள உயர்வு நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு நீதி வழங்கும் ஆரம்ப படிமுறை. தலைமுறைகள் கடந்து உழைத்த அந்த மக்கள் குரல் இறுதியில் கேட்கப்பட்ட அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முயற்சிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது இந்த அரசின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. அதேபோல் நாட்டின் அந்நிய செலாவணியின் முதுகெலும்பாக விளங்கும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் குடும்பங்களின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடற்தொழிலில் ஈடுபடும் மக்களின் வாழ்க்கையும் மறக்கப்படவில்லை. கடலில் போராடும் அந்த உழைப்பாளிகளின் வாழ்வாதாரம், தொழில் பாதுகாப்பு மற்றும் சமூக நலன்களை மேம்படுத்தும் பல திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடந்த வேளையில் சிங்கப்பூரில் தங்கியிருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அதன் பின்னணியில் உள்ள அனைத்து உண்மைகளும் தெரியும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை பொதுவெளியில் வராத பல ரகசியங்கள் மைத்ரிபால சிறிசேனவுக்கு தெரியும் எனவும் அது குறித்து முக்கிய ஆவணங்கள் அவரிடம் இருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடந்த சமயத்தில் அவர் உத்தியோகபூர்வமற்ற முறையில் சிங்கப்பூரில் தங்கியிருந்தமை அப்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் அங்கிருந்தபடியே அவர் நிலைமைகளை அவதானித்துக் கொண்டிருந்தாரா என்ற கேள்வி தற்போது எழுப்பப்பட்டுள்ளதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் மேதின ஆர்ப்பாட்டங்களையும் கூட்டங்களையும் ஏற்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் விளைவாக மேதின கொண்டாட்டங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மேற்கு மாகாண போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி போலீஸ் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனதீர தெரிவித்துள்ளார். மேற்கு மாகாண போக்குவரத்து பிரிவின் கருத்தின்படி மேதின கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனைத்து போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை கருத்தில் கொள்ளப்பட்டு குறிப்பிட்ட பாதுகாப்பு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உளவு அறிக்கைகள் மற்றும் அந்த பாதுகாப்பு மதிப்பீட்டின் அடிப்படையில் பாதுகாப்பு அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. தங்கள் உளவு பணி அதிகாரிகளையும் பணியில் அமர்த்தியுள்ளோம். மேதின பேரணிகள், கூட்டங்கள் மற்றும் பிற செயற்பாடுகளுக்காக கூடும் சம்பந்தப்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும். தேசிய மக்கள் சக்தி அரசு ஒட்டுமொத்தமாக கலைந்து வீட்டுக்கு செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசு பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். இந்த அரசு மக்களின் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முறையற்ற நிர்வாகத்தால் மக்கள் அதிருப்தியடைந்துள்ளதாகவும் விரைவில் இந்த அரசு பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவித்தார். மேலும் மக்கள் பலத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் பலமான முறையில் ஆட்சி அமைப்பது உறுதி என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபேசேகர உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் குழு ஒன்று பிரான்சுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வட்டாரங்களின் தகவலின்படி இந்த பயணத்தில் முக்கிய விவரங்கள் வெளியாகியுள்ளது.
அதன்படி தற்போது வெளிநாட்டில் வசித்து வரும் பிள்ளையானின் முன்னாள் ஊடக பேச்சாளர் அசாத் மௌலானாவிடம் நேரடி விசாரணைகள் முன்னெடுப்பதே இந்த குழுவின் முதன்மை நோக்கமாக பார்க்கப்படுகிறது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அசாத் மௌலானாவினால் முன்வைக்கப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் திடுக்கிடும் வெளிப்படுத்தல்கள் குறித்து மேலதிக விளக்கங்களையும் விரிவான வாக்குமூலங்களையும் அதிகாரிகள் கூறி வருகின்றனர். சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த புலனாய்வு முயற்சி தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை அடையாளம் காண்பதற்கான ஒரு முக்கிய நகர்வாக கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த இரகசிய பயணம் மற்றும் விசாரணைகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களமோ அல்லது பாதுகாப்பு அமைச்சோ இதுவரை அதிகாரபூர்வமான தகவல் எதனையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களின் நினைவு வணக்க நிகழ்வு போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா மண்டபத்தில் எழுச்சிபூர்வமாக இடம்பெற்றது. மாவீரரின் தந்தையால் பொதுச்சூடரேற்றப்பட்டு பாசறை பாணர் தேனிசை செல்லப்பாவின் திருவுருவ படத்துக்கு மத தலைவர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நினைவுச் சுடர்களும் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றது. பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களின் நினைவாக கவிஞர் மாணிக்கம் ஜெகன் அவர்களின் வரிகளில் விமலின் இசையமைப்பில் கேதீஸ்வரனால் பாடப்பட்ட பாடல் ஒன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. தொடர்ந்து மத தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களது நினைவுரைகள் இடம்பெற்றது.